வாயிலாக நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த கண்ணாடி வழியா பார்த்தா, சில இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம், ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகும்போது அங்கே ஒரு கண்ணாடி தருவாங்க. அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா தான் அந்த படம் என்னவா தெரியும், கிளியராக தெரியும். அப்படி இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது, வெறும் பிளாங்காக தான் தெரியும். 3D கண்ணாடி. அந்த 3D நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவார்கள், ஒரு கண்ணாடியை தருவாங்க. நாங்கள் ஒரு முறை அந்த 3D அங்கே பூங்கா, அதாவது எங்கள் ஆராய்ச்சி மையம், கண்காட்சி, பொருட்காட்சி, இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அந்த கண்ணாடியை தருவாங்க. அதை போட்டு பார்த்தா தான் அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே தெரியுமா. அதை மாதிரி பிதா தன்னுடைய சித்தத்தை என்ன பண்ணுறாராம், தகுதியின் அடிப்படையிலலாம் உன்னை பார்த்தோம்னா இவன் என்ன பண்ண முடியாது, இவா இவன் அவன் அவா எவ்வா எப்படியுமே ஒன்றுமே இல்லை. உடனே ஒரு கண்ணாடி எடுக்காரு, எடா ஒரு கண்ணாடி அப்படிங்காரு. என்ன கண்ணாடி? இயேசு கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தின கண்ணாடி. கண்ணாடியை எடுத்து போடுறாரு. அந்த கண்ணாடியை எடுத்து போட்டு பார்த்தா அவருடைய சித்தம் எப்படி தெரியுதான், இயேசு கிறிஸ்து ஒருவர் இவர்களுக்காகவே இரத்தம் சிந்தப்பட்டாரே, அந்த தகுதியின் அடிப்படையில் தான் நம்மை பார்க்கிறார். ஆமென். அவர் எந்த தகுதியின் அடிப்படையில் நம்மளை பார்க்கிறார்? நமது தகுதியின் அடிப்படையிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றலையாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் வழியாக அந்த தகுதியில தான் உங்களை என்னையும் பார்க்கிறார். அப்போ தேவன் தகுதியின் அடிப்படையில் அவருடைய சித்தத்தை செய்வது இல்லை. மனுஷனுடைய தகுதியின் அடிப்படையில் அவருடைய சித்தத்தை தேவன் என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டாரு. விசுவாசத்தில் மட்டும்தான் கிரியை செய்கிறார். எதுல கிரியை செய்கிறாரு? விசுவாசம் இருந்தா மட்டும்தான். அந்த விசுவாசம் எப்படியா, இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை பேரையும் அந்த தகுதியின் அடிப்படையில் தான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார். புரியுதா? அப்ப எலியாவுக்கு தேவன் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அந்த கிரியைகள் எல்லாம் எலியா கொஞ்சம் கூட மாம்சத்துல யோசிக்காம ஆவியிலே விசுவாசித்து போனபடினாலதான் கேரித்த நாற்றங்கரையிலே தேவனுடைய சித்தம் காகங்களை கொண்டு போஷிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப எத்தனை பேருக்கு புரியுது தேவனுடைய சித்தம்னா என்ன, அவருடைய திட்டம்னா என்ன, அவர் எந்த அடிப்படையில் எந்த தகுதியில் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? நீ ஒரு PhD பண்ணியிருந்தாலும் அந்த தகுதியில் கிடையாது. நீ ஒன்றுமே படிக்காட்டாலும் அந்த தகுதியில் அல்ல, உன்னுடைய திறமையில் அல்ல, உன்னுடைய விசுவாசத்தில். அல்லேலூயா. தேவன் எந்த அடிப்படையிலே நம்மை ஆசீர்வதிக்க துவங்குகிறார் என்றால் விசுவாசத்தின் அடிப்படையிலே மட்டுமே தான். இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தால் நான் பூசப்பட்டவன். ஆகவே பிதா என்னை அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே, என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் தமது சித்தத்தை எனக்கு அவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்ப விசுவாசம் மிக 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 அவசியம். நீ ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல டேபின் ஆகிக்கிட்டே இருப்பதைத்தான் பிதா விரும்புகிறார். விசுவாசம் இல்லாத சந்ததிகளை காரி துப்புகிறார். அல்லேலூயா. உனக்கு விசுவாசம் இருந்தவர்களை தேவனை பிரியமாய் அழைக்கிறார். விசுவாசம் உடையவர்கள், அதான் நம்ம ஒரு பாட்டு பண்ணோம், நம்பிக்கையின் சிறைகளே அரணுக்கு வாங்க, அரணுக்குள்ள வாங்க. நீங்க அரணுக்குள்ள வந்தாதான் அந்த அடிப்படையில தான் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ நம்மளை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? விசுவாசத்தில் மட்டும்தான்
அவர்